உலகத்திலேயே அதிவேகத்துல பறக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்ட அமெரிக்காவோட F-35 போர் விமானம் இந்தியால முதன்முறையா பறந்து வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்கு. formation 1.6 மடங்கு வேகத்துல இந்த விமானம் பறக்குமா? இதுல எக்கச்சக்கமான அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்கு. இப்படிப்பட்ட போர் விமானம் தான் இந்தியால காட்சிப்படுத்தப்பட்டு முதன்முறையா பறந்திருக்கு. வாங்க இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அமெரிக்காவோட F-35 போர் விமானங்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஏரோ இந்தியா 2023 விமான கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஒரு விமானம் பறந்தும் காட்டியிருக்கு. இது இந்தியாவுடைய வரலாற்றுல சிறப்புமிக்க ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். F-35ல 3 வேரியன்ட்ஸ் இருக்கு. F-35A, 35B, 35Cன்னு 1.6 மடங்கு வேகத்துல பறக்குமா? அந்த அளவுக்கு அதிவேகத்துல பறக்கக்கூடிய இந்த விமானத்துடைய ரேஞ்சும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2100 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய ரேஞ்ச் இருக்குன்னு சொல்றாங்க. அட்வான்ஸ்டான சென்சார்ஸ் இந்த விமானத்துல பொருத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டார்கெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அதிநவீன டெக்னாலஜி இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது வான்பரப்புல பறந்துட்டு இருக்கும்போது எவ்வளவு தூரத்துல எதிரிகளுடைய இலக்கு இருந்தாலும் அதை டார்கெட் வச்சு சரியா தாக்குமா? இது போக ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்ப்ளே சிஸ்டம் அப்படின்ற இன்னொரு அதிநவீன தொழில்நுட்பமும் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த விமானம் பறந்துட்டு இருக்கும்போது பைலட்டுடைய கண்ணுக்கு இந்த ஒரு டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணுமா? இந்த மாதிரி வியக்க வைக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இந்த போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த போர் விமானங்கள் தான் இந்தியால காட்சிப்படுத்தப்பட்டு முதன்முறையா பறந்திருக்கு. அதனாலதான் இது இந்திய வரலாற்றுல ஒரு சிறப்பு மிக்க தருணம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, signing off. This is RJ Gautam from Behind Woods.